மஞ்சள் அப்படி வச்சாவே வந்துடும் விநாயகர். சாணி அப்படி பிடிச்சி வச்சா அதுதான் விநாயகர். பசுஞ்சாணியாக இருக்கணும். இதுதான் அதனோட மகிமை. நாம் இப்படி ஒரு கோடு போட்டாவே விநாயகர் வந்துடுவார். பார்த்தீங்கன்னா அப்படியே விநாயகர் வருவார். அதுதான் விநாயகருக்கு ஒரு பெரிய மகத்துவம். கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் எழுந்த உடனே குளிச்சிருங்க. பூஜை முடிக்கிறீங்களோ இல்லையோ ஃபஸ்ட்டு குளிச்சிருங்க. காரிய சித்தி மாலைன்னு ஒரு மந்திரம் இருக்கும். யூடியூப்பில் போட்டு விடுங்க, லூப்பில் போட்டு விடுங்க. அது பாட்டு ஓடிக்கினே இருக்கட்டும். 10 வாட்டி 100 வாட்டி ஓட்டும். பந்தமாகட்டும் அந்த குணப்பரப்புன்னு ஆரம்பிக்கும். பாசறிவில் பசறிவில் பட்டட்ட கரியன்னு முடியும். அது பாட்டு ஓட விடுங்க. பாசிட்டிவ் வைப்ரேஷன் வச்சுக்கி. ஈவினிங்குள்ளே ஏதாவது ஒரு கோயில் ஏதாவது ஒரு கோயில் போயிட்டு வாங்க. ரொம்ப நல்லது. அற்புதமான அமைப்பு. முடிஞ்சால் கோயில்களுக்கு அன்னதானத்துக்கு ஏதாவது பொருளெல்லாம் வாங்கி கொடுங்க. எதுவும் முடியல சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கல் உப்பு வாங்கி கொடுங்க. மடப்பள்ளிக்கு கல் உப்பு வாங்கி கொடுத்து பாருங்க. வாயிலா ஜீவராசிங்களுக்கு, பசுமாடுகளுக்கு, அப்பா அம்மாவில் யாராவது ஒருத்தர் கூட இல்லைன்னா, அவங்க காலமாக இருந்தாங்கன்னா அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லை, அப்பா அம்மாலாம் நல்லா இருக்காங்கன்னா அந்த குழந்தைங்கள்லாம் காய்கறி, வாழைப்பழம், பழங்களை பசுமாடுக்கு வாங்கி கொடுக்கலாம்.